இன்றைக்கி காடை வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 4 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் 3/4 பாகம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வரும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கருவேப்பிலை மல்லித்தழை தூவி சூடாக பரிமாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்